ஆட்சி அதிகாரம் மாறுகிற போது ஒரு பெரிய மரத்தில் அந்த மரத்தின் கனிகளை உண்டு கொழுத்து தின்று வளர்ந்த பறவைகள் திடீரென்று ஜகை மாறுகிறது. பூட்டி இருக்கிற கதவின் வாசலில் போய் நாங்கள் உங்களுக்கு அடிமை சேவகம் செய்ய காத்திருக்கிறோம் என்று சிலர் காத்திருக்கிறார்கள். கொள்கை மறவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த இயக்கமும் நாற்காலியின் பின்னால் நக்கி பிழைக்கிற நாய்களாக பயணிக்க மாட்டார்கள். நாங்கள் இந்த இனத்தை, மானத்தை, பண்பாட்டை காக்கிற இயக்கம். தாயை மாற்ற முடியுமா? தலைவனை மாற்ற முடியுமா? கொண்ட கொள்கையை மாற்ற முடியுமா? அதிகார பசிக்கு வேண்டுமானால் சோபாக்கள் மாறலாம், நாங்கள் மாற மாட்டோம். கிட்டத்தட்ட 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்திய ஒரே ஆட்சி எங்க ஆட்சி தான். அது மந்திரி, இந்த மந்திரி, இந்த முறுக்குக்கு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு. இந்த மாவு நீங்க எங்க வாங்குனீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவரையும் நாம அமைச்சர்னு எங்க வாயால கூப்பிட சொல்றீங்களே, உங்களை தற்கூறின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் 2 நிமிடத்தில் விடைபெற ஆசைப்படுகிறேன். 2 ஒப்பீடு. திடீரென்று ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம், அதிகாரம் கிடைக்கிறது. நான் அரசியல் பேசவில்லை. ஆட்சி அதிகாரம் மாறுகிற போது ஒரு பெரிய மரத்தில் அந்த மரத்தின் கனிகளை உண்டு கொழுத்து தின்று வளர்ந்த பறவைகள் திடீரென்று ஜகை மாறுகிறது. பூட்டி இருக்கிற கதவின் வாசலில் போய் நாங்கள் உங்களுக்கு அடிமை சேவகம் செய்ய காத்திருக்கிறோம் என்று சிலர் காத்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம். ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் கலைஞர் அரங்கத்தில் அழகாய் வரிசையாய் உட்கார வைத்து மாற்று இயக்கத்தினவர்கள் தலைவர் முன்னால் இயக்கத்தில் சேருகிறார்கள். இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த இயக்கம் எவ்வளவு பலமானது, வலிமையானது என்பதற்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற, இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற இந்த இயக்கத்தின் வேர்கள், இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற இந்த இயக்கத்தின் வருங்கால கிளைகள். இதுதான் இந்த இயக்கம். கொள்கை மறவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த இயக்கமும் நாற்காலியின் பின்னால் நக்கி பிழைக்கிற நாய்களாக பயணிக்க மாட்டார்கள். நாங்கள் இந்த இனத்தை, மானத்தை, பண்பாட்டை காக்கிற இயக்கம். என் தங்கை சொன்னார், நேற்றைக்கு மதுராந்தகத்தில் பேசியவர்கள் எல்லோரும் பேசினார்கள் என்று. நான் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவதே இல்லை. ஆனாலும் ஒரு செய்தி சொல்லுகிறேன். இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அவர்கள் என்னாலும் அமைச்சர்கள் தான். தாயை மாற்ற முடியுமா? தலைவனை மாற்ற முடியுமா? கொண்ட கொள்கையை மாற்ற முடியுமா? அதிகார பசிக்கு வேண்டுமானால் சோபாக்கள் மாறலாம், நாங்கள் மாற மாட்டோம். எங்கள் உயிர் போனாலும். எங்கள் இயக்க தலைவர் கலைஞர் சொன்னாரே, இந்த கருணாநிதி அல்ல, இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கிறவன் எவன் வந்தாலும், அவன் போய்விட்டாலும் சரி, இந்த இயக்கத்தில் கடைசி கருப்பு சிவப்பு தொண்டு இருக்கிறவரை இந்த இனத்தை, மானத்தை, பண்பாட்டை காக்கிறவன் திமுக காரன் என்று நாங்க இந்த இனத்துக்கு போராடுறோம். நேற்றுக்கு அந்த அமைச்சர் பேசினார். எங்க அண்ணன் ஒரு 9500 கோடி RSS காரணெல்லாம் சுரண்டி வச்சிருந்த நிலத்தை எல்லாம் புடுங்கி கோயிலுக்கு கொடுத்தார். ஒரு 5000 கோடிக்கு தங்கத்தை, திருடு போன தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து சேஃப் டெபாசிட்ல வச்சார். கிட்டத்தட்ட 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்திய ஒரே ஆட்சி எங்க ஆட்சி தான். அது மந்திரி, இந்த மந்திரி, இந்த முறுக்குக்கு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு. இந்த மாவு நீங்க எங்க வாங்குனீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவரையும் நாம அமைச்சர்னு எங்க வாயால கூப்பிட சொல்றீங்களே, உங்களை தற்கூறின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாமக்கல்ல இருந்து ஒரு பாப்பா மனு போடுது. எங்களை எல்லாம் காலனி பிள்ளைங்கன்னு சொல்றாங்க. எங்க ஸ்கூல் போர்டுல காலனி போர்டுன்னு இருந்துச்சு. திடீர் விசிட். இனிமே நாங்க விசிட்லாம் சொல்லிட்டு போக மாட்டோம், திடீர்னு போவோம்னு என் தம்பி ராஜ்மோகன் சொல்றான்ல, மன்னிக்கணும், அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாருல. எங்க அண்ணன் போச்சு நாமக்கல்லுக்கு. நேர கையோட கருப்பு மைய கொண்டு போய், இனிமேல் இது அரசு பள்ளியை தவிர காலனி பள்ளி என்று அழைக்கப்படாதுன்னு காலனிகளை அழித்தவர்கள் எங்கள் அமைச்சர்கள். 234 தொகுதிகளில் இருக்கிற அரசு பள்ளியை போய் ஒரு அமைச்சர் சந்தித்தார் என்றால் அது எங்கள் அமைச்சருடைய செயல்பாடு. நீங்க கத்துக்குங்க, நல்லா கத்துக்குங்க. எங்களுக்கு யாரும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. நான் டிவிக்கே போறதில்லை. ஏன் போறதில்லைன்னா, இப்ப டிவிக்கே சார்பா யாரும் பேசுறதில்லை. ஒன்லி பர்ச்சேசிங் மூத்த பத்திரிகையாளர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள்ட்ட என்ன கேட்க முடியும்? கேட்டா ஓவரா அடிச்சா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைம்பாங்க. ஆனா மனசாட்சியோடு பிரியா அவர்கள் பேசினாரே, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், 6 மாதம் ஹனிமூன் பீரியட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த 32 நாட்களில் 247 பாலியல் வன்புணர்வுகள் இந்த மாநிலத்தில் நடந்திருக்கிறது. இந்த மாநிலத்தில் நடந்திருக்கிறது.
போக்குவரத்து பேருந்து எங்க என்று கேட்டால் நீ சாப்பிட்ட நான் சாப்பிடலன்னு சொல்ற ஒரு அமைச்சரை பெற்றிருக்கிறோம். நீ எந்த துறைக்கு அமைச்சர்? சுற்றுலாத்துறை அமைச்சரா, சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா? சார், மீன்வளத்துறை அமைச்சர் நீங்க. கச்சத்தீவு பிரச்சனை, அங்கிருந்து மாதா அந்தோனியார் கோயில் திருவிழாவுக்கு போன மக்கள் கேட்கிறாங்க, என்னப்ப நோ கமெண்ட்ஸ். இந்த மாற்றத்தை தானே நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க. இந்த நாடையும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்றார் அப்படின்னு எம்.ஆர். ராதா சொல்லுவார்ல. நீங்கள் நாசமாய் போகிற அந்த நொடியிலும் சில்லு சில்லாய் இந்த மாநிலம் பிரிக்கப்படும் என்கிற நோக்கிலும் தன் உயிரே போனாலும் தன் கடைசி சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் சிந்துகிற வரை தமிழ் இனத்தையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மக்களுக்காக உயிரை கொடுக்கிற ஒரே இயக்கம் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிற இயக்கம். மூத்தோரை போற்றுவோம். சார், இன்னமும் சொல்றேன், இந்த இயக்கத்திலிருந்து எவனும் போகல. இந்த இயக்கத்திலிருந்து எவனும் போகல. இந்த இயக்கம் ஏனென்றால் கொள்கை வழி வந்தது, சித்தாந்த வழி வந்தது, இந்த இனத்தை பாதுகாக்க வந்தது, கருப்பு சிவப்பு என்கிற அடையாளத்தோடு வந்தது, இந்த மண்ணின் மானத்தை பாதுகாக்க வந்தது. மிஸ்டர் ப்ரோ பேசினார்ல டெல்லியில, ப்ரோ பேசல, பேப்பர் பேசிச்சு. என்ன பேசிச்சு தெரியுமா? தமிழ்நாட்டில் 42% பெண்கள் வேலை பார்க்கிறார்கள். இந்தியாவிலேயே 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி இந்த மாநிலம் போய்கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக 67% உற்பத்தி திறனோடு இந்த மாநிலம் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த மாநிலம் தான் தனிநபர் கட்டமைப்பு, தனிநபர் மேம்பாட்டில் முதலிடத்தில் இருக்கிறது. தொழில் முதலீட்டில் முதலிடத்தில் இருக்கிறது. தொழில் ஊக்குவிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. இதை பேசினது மிஸ்டர் ப்ரோ சிஎம். ஏப்பா, எல்லாத்துக்கும் 6 மாசம் டைம் கேட்ட எங்க பிள்ளைக்கு உன் பேரை வைக்கணும்னு போய் டெல்லியில பேசிட்டு வந்திருக்கீங்க, நியாயமா? எங்கள் தலைவர் சொன்னாரே, அண்ணா சொன்னது அன்றைக்கு, எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், இந்த ஸ்டாலின் கொண்டு வருகிற திட்டத்தை யாராவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது தமிழ்நாடு கீழே போவதற்கு சமம். அதற்கு தைரியம் இருக்காது. இன்னைக்கும் சொல்றேன், இந்த மாநிலத்தை ஆளுவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சார், வெறும் 17 லட்சம் ஓட்டு தான் சார் வித்தியாசம். வெறும் 17 லட்சம் ஓட்டு தான். 234 தொகுதிகளில் வெறும் 7000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லை. மக்கள் எங்களையும் ஏமாத்தல. உங்களுக்கு இணையா எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். உங்களுக்கு இணையா எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க எதிரிகளை பிக்ஸ் பண்ண மறந்துட்டோம், அவ்வளவுதான். இது தோல்வி அல்ல. இந்த தோல்வி என்பது நாற்காலி எங்களுக்கு கிடைத்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்வோம். அப்படி கிடைக்காவிட்டால், நாட்டு மக்களுக்கு எவனேனும் நல்லது செய்யாவிட்டால் அவனை பிடித்து நடு ரோட்டில் நிப்பாட்டி ஏன் செய்யவில்லை என்று கேட்கிற எங்கள் இயக்கம் இருக்கிறது. போராடுவோம், ஆட்சியை மீண்டும் தக்க வைப்போம். இந்த இனத்திற்காக, இந்த மண்ணுக்காக, கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு இயக்கத்தில் நாம் உறுப்பினர்கள். மரணிக்கிற வரை கருப்பு சிவப்போடு பயணிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.